நீ பழைய மாதிரி வேலைக்கு போவேன்னா ஓகே, இல்லை இப்படியே தான் இருக்க போகிறேன்னு என்ன விட்டுரு. எனக்கு இது செட் ஆகாது. இட்ஸ் ஓவர். ஹலோ தம்பி, நான் அசோக் பேசுகிறேன்டா. சொல்லுங்கண்ணா. நீ அமிச்ச டிசைனில் சின்னதாக ஒரு கரெக்ஷன் இருக்குது, அதை கொஞ்சம் மாற்றி அனுப்புறியா? சரிண்ணா. நான் அப்புறம் இந்த பேமெண்ட்டு லாஸ்ட்டாக ஒரு 4-5 ஒர்க்குக்கு இன்னும் கிடைக்கல. ஓ அப்படியாடா? ஆமாண்ணா. சரி ஒன்று பண்ணு, நாளைக்கு ஆஃபீஸ் வந்து செக் வாங்கிக்கோ. இதே தானே லாஸ்ட் டைமும் சொன்னீங்க. தம்பி, நான் ஒரு மீட்டிங் இருக்கேனடா. சரி வெயிட் பண்ணி கொஞ்சம் கழிச்சு கூப்பிட்றேன். அண்ணா 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 ஹலோ. பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோனை கட் பண்ணிட்டப்பா. அருண், 2-3 புது டைரக்டர்ஸ் கால் பண்ணுவாங்கடா, மறக்காமல் அட்டன் பண்ணிவிடு. அட போட. இவன் கூப்பிட்றான். சொல்கிறா. எங்கடா இருக்க? ரூமில். சரி, நம்ம கடை கிளம்புறியா? கடைக்கா? எதுக்கு? நீ வா, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. டேய் சொல்டா, வேலை இருக்குடா. வாடா மயிறு. டேய் எனக்கு வேலை இருக்குடா, நான் முடிக்கணும்டா. நீ வேற ஏன்டா? நீ முதல்ல வா. என்ன விஷயம்? நீ வா வா வா. சரி வரேன். ஓகே பண்ணலாம். பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன இந்த கிளைமேக்ஸ் ஓப்பன் எண்டிங்களா? ஓப்பன் எண்டிங் அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை சார். அதான் ஓப்பன் எண்டிங் இருந்தால் சீக்வல்லாம் பண்ணலாமே சார். பார்ட் 2 சீக்வல் இப்போதைக்கு இந்த மாதிரி ஐடியா எதுவும் இல்லை. ஓகே. ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், இப்படியே போயிடலாம். அப்பா கிட்ட இதை பற்றி நான் பேசுகிறேன். வர ஃப்ரைடே ஆஃபீஸ்லேயே வச்சு பூஜை போட்டுக்கலாம். மற்றபடி ஃபர்ஸ்ட் லுக், போஸ்டர்ஸ் இதெல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க. போஸ்டர் டிசைன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சார். ஏய், எப்படா இருக்க? டேய் இவன் எப்படா வந்தான்? தான் வந்தான். வாடா. அப்புறம் நல்லா இருக்கியா? ம், நல்லா இருக்கேன். என்னடா இதான் நீ சொன்ன சர்ப்ரைஸா? இல்லை இல்லை, மச்சானுக்கு என்கேஜ்மெண்ட்டு. என்கேஜ்மெண்ட்டா? ஆமாம். நிஜமாவா? டேய் எனக்கு இதெல்லாம் பண்ணுறியா? உண்மையிலேருந்து தான் என்கேஜ்மெண்ட்டு. வாழ்த்துக்கள். என்னைக்குடா? மார்ச் 10. நைட்டு பார்ட்டி ரெடி பண்ணிடு. பார்ட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ண இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நீ வா. நான்லாம் வருவேன். சரி எங்கே வச்சுருக்க? நம்ம ஊரில் தான். கேட்க மாட்டோம். அக்கா கல்யாணம் வச்சாங்களே? அங்கே தான். பரவாயில்லடா, நீயாவது லவ் பண்ணி கடைசியில் கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்ட. பெரிய விஷயம்டா. ஹலோ. சொல்லுங்கப்பா.
சரவணா, அவன் ஏன்ப்பா இப்படி இருக்கான்? ஏன்பா என்னாச்சு? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. அப்புறம் ப்ரோ, ரீசெண்டாக விக்ரமோட பர்த்டேக்கு காமன் டிபி பண்ணியிருந்தீங்கல்ல, செம்மையாக இருந்தது ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஒரு படம் ஏதோ கமிட் ஆனீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு நீங்கள் வரதே இல்லை. ப்ரோ அதை நான் பண்ணல. சாரி ப்ரோ. பரவாயில்ல. ஆர்டர் ப்ரோ. ஒரு 2 நிமிஷம், ஃப்ரெண்டு வந்துட்டுருக்கான், வந்தவுடனே சொல்கிறேன். ஓகே ப்ரோ. ஒரு நிமிஷம், என் ஃபோன் மட்டும் கொஞ்சம் சார்ஜ் போடுறீங்களா? போஸ்ட் டிசைன் ஃபுல் டைம் ஆகிட்டியா? ஆமாம், பண்ணிகிட்ருக்கேன்டா. ஃபுல் டைமாவா? முன்னாடி பார்த்தல என்னாச்சு? அது ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சுடா. என்ன பஞ்சாயத்து? அப்புறம் சொல்கிறேன்டா. உனக்கு அது வேலையே இல்லை, எதையாவது பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இது. ஹலோ சொல்கிறா. டேய், என்னடா அந்த டிசைனர் ஃபோனே எடுக்க மாட்டான்? எதுவும் எடுக்கலையா? சரி, நம்ம கணேசன் ஒரு கான்டாக்ட் கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஆமாம்ல, அவனுக்கு வேணா கால் பண்ணி பாரு. சரி இரு, அவனுக்கு ட்ரை பண்ணிவிட்டு உனக்கு கூப்பிட்றேன். எந்த வேலைக்காவது ஒழுங்கா போறான் அவன்? இல்லை அவனுக்குன்னு ஒரு வாய்ப்பு வந்தால் ஃபோனே எடுக்க மாட்டேன்றான். இப்படியே போனா எப்படிப்பா? என்னதான் நினச்சிட்டு இருக்கான் அவன்? சரி, அவள் எப்படி இருக்கா? யார் கேட்குறா? அதான்டா உன் ஆள் பிரியங்கா. நல்லா இருக்கா? பேசுறியா? நாளைக்கு மட்டும் அவன் இன்டர்வியூ போகல, நாங்கள் செத்தாலும் அவன் எங்களை பார்க்க வேணாம். பா நான் அவனை எப்படியாவது இந்த இன்டர்வியூ போக வைக்கிறேன்ப்பா. கவலைப்படாதீங்க, இது என் பொறுப்பு. அவனுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்கப்பா. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். ஒரு நாள் ஜெயா வந்து என்கிட்ட 10,000 பணம் வேணும்னு கேட்டிருந்தேன். நானும் ஜிபே அனுப்பியிருந்தேன். அடுத்த ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா ஃபோனே எடுக்கலை. கடைசியில் நவீனா? டேய், அவன் தாண்டா போன வாரம் பெரிய வேலையை பார்த்து விட்டான். நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். டேய், உனக்கு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நினச்சேன்டா. யாரா சொன்னா? அம்மாவா அப்பாவா? டேய், யார் சொன்னா என்ன? நாளைக்கு நீ கிளம்பி ரெடியாரு, நானே வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன். டேய், நான் வரலடா. என்னடா இன்டர்வியூ? அண்ணே, ட்ரை ஃப்ரூட் ஒன்றுண்ணே. ஒரு ட்ரை ஃப்ரூட்டா? ப்ரோ, உங்கள் ஃபோன் அடிக்குது. மச்சி, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் அப்படியே கிளம்புறேன். சரிடா. டேய் என்னடா? டேய், நாளைக்கு இன்டர்வியூ மறந்துடாதடா. டேய் பார்த்து போடா டேய். The number you have dialed is currently busy. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். ஹலோ. ஹலோ விஜயனா? சொல்கிறா. எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா தம்பி, நீ எப்படி இருக்க? நான் இருக்கேண்ணா. வேலையெல்லாம் எப்படி போகுது? பரவாயில்லண்ணா, அப்படியே போகுது. நான் அப்புறம் இந்த அசோக் செல்வன் ப்ராஜெக்ட் கேட்டிருந்தேனே, அது என்னென்ன ஆச்சு? அதான் கேட்கலான் இருந்தேன். நானே சொல்லணுன்னு இருந்தேன்டா. அது அந்த ப்ராஜெக்ட்டு புரியுதுண்ணா. இல்லைடா தம்பி, கண்டிப்பாக நெக்ஸ்ட் மூவியில் சான்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு ப்ரொடியூசரு. நீ என்ன பண்ண, போன படம் மாதிரியே இந்த படமும் ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறேன். ப்ரொமோஷன்ஸ்க்கு டிசைன்ஸ் எடிட் பண்ணிடு, சரியா? நான் போன படத்துலேயும் இதே தானே சொன்னீங்க, ஆனால் கடைசியில் என் கிரெடிட்டில் கூட என் பேர் வரலண்ணா. இல்லைடா, இந்த வாட்டி அது மிஸ் ஆகாதுடா. நான் போன வாட்டி போட சொன்னேன், அவங்க போடல. இந்த வாட்டி நான் தான் ஃபுல்லாகவே பிஆர் ஒர்க் பண்ணுறேன், அதனால் நம்ம பார்த்துக்கலாம்.
இந்த வாட்டி கண்டிப்பாக உன் பேர் வரும். விட்ண்ணா, பரவாயில்லண்ணா, நான் பார்த்துக்கிறேன். யார் வீடு? அவன் கொலீக்ஸ் வீடு. ஓ, ஓகே ஓகே. ஏய், நீ இன்னும் கிளம்பல? கிளம்பலையாவா? எங்கே? எங்கயா? இன்டர்வியூக்குடா. இருக்கிற கடுப்பில் நீ வேற ஏன்டா? டேய், உனக்கு வேலை கிடைக்காம உங்கள் அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணுறா தெரியுமாடா? நீ என்ன பெரிய அசால்ட் மாரி மாதிரி பதில் பேசிகிட்டு இருக்க? டேய், எனக்காக யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். நான் யாரையும் ஃபீல் பண்ணவும் சொல்ல. யாராவே லூஸ்கா? நீ இப்படி தான் இருக்க போகிறேன்னா அட்லீஸ்ட் அவங்க ஃபோன் பண்ணும்போது எடுத்து பேசலாம்லடா. இதுக்கடா தேவையில்லாமல் அவங்களையும் கஷ்டப்படுத்துகிற. கொஞ்சம் டென்ஷன் பண்ணாமல் பேசாமல் போறியா? தான் நான் உனக்காக தான்டா பேசிகிட்டு இருக்கேன். லாஸ்ட்டாக கேட்குறேன், உனக்கு வேலைக்கு போகிற ஐடியா இருக்கா இல்லையா? டிகிரி சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டேன்டா. போதுமா? போ. பைத்தியம். டேய், தேவையில்லாமல் யாரும் என் லைஃப்பில் தலையிட வேண்டாம். டேய், என்னடா? தான் அவன்கிட்ட மனுஷன் பேச முடியுமாடா அவன்கிட்ட? டேய், ஒரு நிமிஷம் இதுடா. அவனே பைத்தியக்காரனோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பிரச்சனை தெரியல. நான் என்னென்னு போய் கேட்டு வந்துடுறேன். ஓகேவா? நீ போய்ட்டு அது இது சரியாக வந்துடுறேன். சரி போ. நான் சொல்லிடுறேன் சார். ப்ரொடியூசர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்கடா. டிசைனரை மீட் பண்ணி ஃபர்ஸ்ட் லுக் ஃபைனலைஸ் பண்ண சொன்னாங்க. அவன் செட் ஆக மாட்டான்டா. ஏன்டா? ப்ரோ, ஷரத். யா, கிரி. ஷரத். ப்ரோ, ஆக்சுவலாக நான் ஸ்டோரி சொல்லிடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் வேணாம் ப்ரோ. ஆக்சுவலி ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு கதை ஃபுல்லாகவே. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ட்ராஃப்ட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்துருங்க. ஹலோ ஹலோ அண்ணா, அந்த புது படம் ஒன்று கமிட் ஆனோம்ல, ஆமாம், அந்த கோ ப்ரொடியூசர் நேமை ப்ரொடியூசர் நேம் சைஸுக்கு மாற்றணுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருண்ணே. டே, பேரெல்லாம் மாற்றினா மொத்த அலைன்மெண்ட்டும் மாறும்டா. அண்ணா, அந்த ஆள் எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாண்ணே. நீ தான் சொல்லி சமாளிக்க பாரு. ம், ஒன்று பண்ணு, இதான் ப்ரொடியூசர் ஃபைனல் பண்ணான்னு சொல்லிட்டு முடிச்சு விட்ரு. சரி ஓகேண்ணே. என்ன ப்ரோ, பார்த்துட்டீங்களா? ஆஹா, பார்த்துட்டேன் ப்ரோ. நீ சொல்கிறதெல்லாம் புரியுதுடா. ஆனால் இன்னும் 2 நாளில் பூஜை பண்ணணும்னு ப்ரொடியூசர் சொல்கிறாரு. நம்ம ஒன்று பண்ணுவோம், அந்த போஸ்டர் டிசைனை போய் பார்ப்போம், அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் நாம. டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? டேய், நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் திரும்ப ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நிற்கிற மாதிரி இருக்குடா. என் பழைய ஆஃபீஸில் அந்த வேலையை ஏன் விட்டேன்னு உனக்கு தெரியுமா? சார், கம் இன் அருண். எஸ் சார். உட்காருங்க. ஓகே. அப்புறம் அருண், ஹவுஸ் இட் கோயிங்? ஆல் குட் சார். உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜஸில் இப்போ தான் பார்த்தேன், நிறைய ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க போல். ஆமாம் சார். நான் கொடுத்த டிசைனில் ஏதோ நல்லா இல்லைன்னு சொன்னீங்களாமே சார்,
அப்படி எதுவும் நான் மீன் பண்ணி சொல்ல சார். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன் சார். அவ்வளோதான் சார், வேறு எதுவும். தென் டூ ஒன் திங் அருண், எனக்கு மேலே ஒரு டெசிக்னேஷன் காலியாக இருக்குது. அந்த பொசிஷனுக்கு நீங்கள் வந்துட்டு எனக்கு ஆர்டர் போடுங்க. இப்போது நான் கொடுத்த டிசைனில் ஒர்க் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் குப்பையெல்லாம் லைக்கும் ஷேரும் பண்ணுறதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதையே இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அருண், நீ பழைய மாதிரி வேலைக்கு போவேனா ஓகே, இல்லை இப்படியே தான் இருக்க போகிறேன்னு என்ன விட்டுரு. எனக்கு இது செட் ஆகாது. இட்ஸ் ஓவர். இல்லைனா உங்கள் குப்பையெல்லாம் லைக்கும் ஷேரும் பண்ணுறதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதையே இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லை இப்படியே தான் இருக்க குப்பையெல்லாம் லைக்கும் ஷேரும் பண்ணுறதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதையே இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். எனக்கு இது செட் ஆகாது. உங்கள் குப்பையெல்லாம் மாதிரி வேலைக்கு போவேனா ஓகே, லைக்கும் ஷேரும் பண்ணுறதுக்கு இல்லை இப்படியே தான் இருக்க போகிறேன்னு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, எனக்கு இது செட் ஆகாது. அதையே இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இட்ஸ் ஓவர். அவன் மேலே இருக்கிற கோவத்தில் தாண்டா அந்த சர்டிஃபிகேட்லாம் கிழிச்சு போட்டேன். நான் இப்போ இதில் முழுசாக இறங்கிட்டேன்டா. என்னால் வெளியே வர முடியல. டேய், அவன்கிட்ட ஏதாவது பேசுடா. டேய், அவன் தான் சொல்கிறான்ல பிரச்சனைன்ட்டு, கேளு, அவன்கிட்ட பேசு. டேய், சொல்லுடா அவன் பிரச்சனைய. ஹாய் சார். ப்ரோ, நேற்று ஒரு டேரக்டர் உங்கள் நம்பர் கேட்டார் ப்ரோ. டேரக்டரா? என்னடா ஆச்சு? ஏய், அந்த 2 பேரும் ஃபோனே எடுக்கலடா. அவனுக்கு 2 பேரும் செட் ஆக மாட்டான்னு நினைக்கிறேன். இந்த சோஷியல் மீடியாவில் ஃபேன்மேட்லாம் பண்ணுவானுங்களே, ஃபேன்மேட் போஸ்டர்லாம் பண்ணுவானுங்களே. ஸோ அந்த மாதிரி புதுசாக பசங்களை ட்ரை பண்ணலாமான்னு போஸ்டர் டிசைனுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். சார் சார், இந்த ஃபேன் மேடுன்னு சொல்லியிருந்தீங்களே, சினிமாக்காகவா சார்? ஆமாம், போஸ்டர் டிசைனை தேடிட்டு இருக்கீங்க? ஹலோ டே சார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம்டா, சொல்லுங்கள். ஏதோ காமன் டிபி ஃபேன் மேட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சரி, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா. யாரு? உங்கள் நம்பர் இல்லாதனால உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் ப்ரோ. ஏய், இவ்வளோ சொல்லியும் கூப்பிடுற, எனக்கு என்னமோ அவன் கூட செட் ஆகணும்னு தோணலடா. ஆடா பார்த்துக்கலாம். சரி, நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். ஹலோ 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 சார், என் பேர் அருண். நான் ஒரு போஸ்டர் டிசைனர். சொல்லுங்கள் ப்ரோ. இன்ஸ்டாவில் உங்கள் மெசேஜ் பார்த்தேன். கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்னால உடனே ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. எங்கே டேய் வாடா. ஹலோ சார். ஹலோ, கேட்குதா? இப்போ எங்கே இருக்கீங்க? நான் கிளம்புறேன்டா, நீ பார்த்துக்க. டேய், இதுடா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
என்னாச்சு? அவர் என் டிசைன் பார்த்தாருடா. பார்த்துட்டு ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொன்னார். ஓ, என் மச்சான் சாரிடா, அன்றைக்கி ஏதோ ஒரு டென்ஷனில் பண்ணிட்டேன்டா. நீ எதுவும் மனசில் வச்சுக்காதடா ப்ளீஸ்டா. டேய் சொல்கிறா நீயாச்சு ஏதாவது. அதான் சொல்கிறா அந்த கேளு. டேய் டேரக்டர் அருண் சார் ஸ்லோவா ப்ரோ, உங்கள் ப்ராஜெக்ட்லாம் ப்ரொடியூசர்கிட்ட காமிச்சேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க. வெல்கம் ஆன் போர்ட். மச்சான் இந்த ப்ராஜெக்ட் நான் தான்டா பண்ண போகிறேன். கிடைச்சிச்சா? கிடைச்சிருச்சுடா. டேய் சத்தியமாடா. சூப்பர்ரா. டேய் சமடா டேய். டேய் கண்டிப்பா நீ சரக்கு பாட்டி வைக்கிற. நான் வாங்கி தரேன்டா. வா வா. டேய் மச்சான் ஒரு நிமிஷம்டா, நீ சொல்லிட்டு வந்துடுறேன். நீ முன்னாடி போங்க, நான் வரேன். சொல்லிட்டு வரேன். சரி ஓகே, நாங்க நீ போயிட்டு போங்கடா, நான் வரேன். போயிட்டு வா. ப்ரோ தேங்க்யூ.